நண்பர்களே, காலம் மாறும்போது பல விஷயங்களும் மாறுகின்றன. புதிய சவால்களும் புதிய தீர்வுகளுடன் வருகின்றன. இந்த தீர்வுகளை நாம் சரியான நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய மிகப்பெரிய சவால் கவனம் சிதறுதல் மற்றும் நேரத்தை சரியாக நிர்வகிக்கவோ அல்லது உற்பத்தி திறனுடன் இருக்கவோ முடியாமல் இருப்பதுதான். இந்த சவாலை தீர்க்க நாம் இன்று விவாதிக்கப் போகும் புதிய கோட்பாடு அல்லது கருத்து நேர மேலாண்மை அல்ல, மன மேலாண்மை ஆகும். இன்றைய புத்தகச் சுருக்கம் டேவிட் கடவி எழுதிய மைண்ட் மேனேஜ்மெண்ட் நாட் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஒன்ஸ் கிரியேட்டிவிட்டி மேட்டர்ஸ் என்பதாகும். டேவிட் கடவி ஒரு எழுத்தாளர் மற்றும் போட்காஸ்டர் ஆவார். அவர் மக்கள் தங்கள் படைப்புத் துறையில் உற்பத்தி திறனுடன் இருக்க உதவுகிறார். அவருடைய புத்தகங்கள் மில்லியன் கணக்கில் விற்பனையாகியுள்ளன. அவர் டெட் மற்றும் தி பாஸ்டன் அப்சர்வர் நிகழ்ச்சிகளிலும் தோன்றியுள்ளார். பல புத்தகங்களும் பேச்சாளர்களும் உங்கள் நேரத்தை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இதைச் செய்யுங்கள் அதைச் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், காரியங்களை முடிப்பது நேர மேலாண்மை சார்ந்தது அல்ல. அது உங்கள் மனதை நீங்கள் எவ்வாறு நிர்வகிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. இந்த சுருக்கம் மன மேலாண்மைக்கான சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த நுட்பங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எனவே மேலும் தாமதிக்காமல் ஆரம்பிப்போம். இன்றைய புத்தகச் சுருக்கம் டேவிட் கடவி எழுதிய மைண்ட் மேனேஜ்மெண்ட் நாட் டைம் மேனேஜ்மெண்ட் ஆகும். மக்கள் அனைவரும் பணத்திற்கு பின்னால் ஓடுவதை நீங்கள் எல்லா இடங்களிலும் காண்கிறீர்கள். அதனால்தான் உங்கள் காலண்டரில் நீங்கள் ஓய்வெடுக்கக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு அதிகமான காரியங்களை நிரப்புகிறீர்கள். இப்போதெல்லாம் மக்கள் மதிய உணவு சாப்பிடும்போது மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பது போன்ற பன்முக வேலைகளையும் செய்கிறார்கள். இந்த அவசர பெருங்கலாச்சாரத்தை எல்லோரும் பெருமையாக கருதுகிறார்களா? எப்போதும் சோர்வாக, எரிச்சலாக அல்லது விரக்தியாக உணர்வது இப்போது சாதாரணமாகிவிட்டதா? இந்த சுருக்கம் நேர மேலாண்மை இப்போது பயனற்றது, அது உங்களுக்கு எதையும் பெற்றுத் தராது என்பதை நிரூபிக்கும். மன மேலாண்மை எவ்வாறு உங்களுக்கு வெற்றி பெறவும் எந்த வேலையையும் முடிக்கவும் உதவும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எதையும் அடைய நீங்கள் அவசரப்பட தேவையில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மன மேலாண்மை நேர மேலாண்மை அல்ல, உங்கள் இலக்குகளை அடைய சிறந்த வழி. முதல் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிப்போம். மன மேலாண்மை நேர மேலாண்மை அல்ல. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் டேவிட் கடவி ஆரம்பத்தில் தன்னை ஒரு எழுத்தாளராக கருதவில்லை. சிறுவயதிலிருந்தே அவருக்கு எழுதுவது பிடிக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அவருக்கு ஒரு புத்தக ஒப்பந்த வாய்ப்பு கிடைத்தது. அதை எந்த முட்டாளும் மறுக்க மாட்டார்கள். எனவே டேவிட் ஒரு புத்தகம் எழுத முடியும் வகையில் தனது வாழ்க்கையை திட்டமிட்டார். முதலில் எழுதுவதற்கு நல்ல போதுமான நேரம் இருப்பதை அவர் உறுதி செய்தார். நண்பர்களுடனான இரவு உணவுகள் மற்றும் பிற திட்டங்களை அவர் ரத்து செய்தார். அந்த நேரங்களை அவர் எழுத்து பயிற்சிகளால் மாற்றினார். டேவிட் டேட்டிங் செல்வதையும் நிறுத்திவிட்டார், மேலும் மளிகை சாமான்களை கூட வீட்டிலேயே டெலிவரி செய்யத் தொடங்கினார். அவர் புத்தகத்தை எழுதுவதற்காக தனது அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். ஒரு எழுத்தாளரின் மனதில் வார்த்தைகள் ஒரு புதையல் பெட்டி போன்றவை, ஆனால் டேவிட்டை பொறுத்தவரை அது இயல்பாகவோ அல்லது எளிதாகவோ இல்லை. அவர் எழுத அமர்ந்தபோது அவரால் ஒரு வார்த்தை கூட எழுத முடியவில்லை, மேலும் கணினி முன் அமர்ந்தே மணிநேரம் கடந்துவிட்டது. அவர் அழுத்தம் உணரத் தொடங்கினார். சில வாரங்களுக்குள் அவர் புத்தகத்தின் 25 விழுக்காடு பகுதியை முடித்து பதிப்பாளரிடம் காட்ட வேண்டும், இல்லையெனில் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படலாம். டேவிட் தனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஏமாற்ற விரும்பவில்லை. அவர் விரக்தியடைந்தார். அவர் கோஸ்டாரிக்காவில் ஒரு ஓய்வு பயணத்திற்கு செல்ல முடிவு செய்தார். அங்கே கூட அவரால் எதையும் எழுத முடியாது என்று அவருக்கு தெரியும். எனவே அவர் சென்ற பிறகு வருத்தப்பட்டாரா? ஆம், வருத்தப்பட்டார். ஆனால் இடம் மாறினால் எழுத்துப் பிழையில் இருந்து வெளியே வர உதவும் என்று அவர் நினைத்தார். ஓய்வு பயணத்திற்கு ஆம் என்று சொன்ன பிறகு வருத்தம் ஏற்பட்டது. அவர் விரக்தியை குறைக்க தனது வீட்டிற்கு வெளியே சென்றார். அப்போது அவர் சாலையின் மறுபுறத்தில் நின்றிருந்த டியாகோவை சந்தித்தார். டியாகோ அவர்கள் நண்பர்கள் போல டேவிட்டை அழைத்தார். அவருடன் ஸ்பானிஷ் மொழியில் பேசத் தொடங்கினார். டேவிட் ஒரு முட்டாள் போல் தோற்றமளிக்க விரும்பவில்லை, எனவே அவர் பதிலளித்தார். டியாகோவுடன் பேசியபோது டியாகோ பேச மட்டுமே விரும்புகிறார் என்பதை டேவிட் கண்டறிந்தார். இருவரும் பிடித்திருந்தது போல மழையில் நடந்தனர். அவர்கள் பேசியது நீண்ட நேரமில்லை, ஆனால் அதற்கு பிறகு டேவிட் மிகவும் நன்றாக உணர்ந்தார். டேவிட் வீட்டிற்கு திரும்பியபோது அவர் மீண்டும் கணினி முன் அமர்ந்தார். 1 மணி நேரத்திற்குள் முதல் அத்தியாயத்தை வெற்றிகரமாக எழுதினார். அப்போதுதான் அவருக்கு எது எழுத உதவியது என்பதை டேவிட் புரிந்து கொண்டார். எழுதுவதற்கு நேரம் ஒதுக்கியது காரணம் அல்ல, மாறாக எழுதுவதற்கு சரியான மனநிலையில் இருந்ததுதான் காரணம். நேர மேலாண்மை இனி பயனுள்ளதாக இல்லை. உங்களுக்கு மன மேலாண்மை தேவை. மன மேலாண்மை என்றால் உங்கள் படைப்பு ஆற்றலுக்கு முன்னுரிமை அளிப்பது. ஆனால் அதை சரியாக நிர்வகிக்கவில்லை என்றால் அது உங்கள் நேரத்தையும் வீணாக்கலாம். உங்கள் நீண்ட செய்ய வேண்டிய பட்டியலை பார்த்து ஒருபோதும் உந்துதல் இல்லாதது போல உணர்ந்திருக்கிறீர்களா?
இது நம் அனைவருக்கும் நடக்கிறது. ஆனால் மன மேலாண்மை இந்த சிரமத்திலிருந்து வெளியே வர உங்களுக்கு உதவும். மன மேலாண்மை என்றால் ஒரு வேலை அல்லது சிக்கலை வேறு கோணத்தில் பார்ப்பது. நேர மேலாண்மையில் நீங்கள் உங்களிடமே இப்போது நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள். பெரும்பாலான நேரங்களில் இந்த கேள்வி உங்களை தள்ளிப்போட செய்கிறது, ஏனெனில் உங்களுக்கு கவனம் மற்றும் உந்துதல் இல்லை என்று உங்களுக்கு தெரியும். மன மேலாண்மையில் நீங்கள் உங்களிடமே இப்போது நான் எந்த வேலையை செய்ய மனநிலையில் இருக்கிறேன், இந்த மனநிலைக்கு ஏற்றவாறு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள். வேலையை முடிக்க சிறந்த வழி உங்கள் மனநிலையையும் வேலைகளையும் பொருத்துவதுதான். இந்த வழியில் உங்கள் ஆற்றல் மற்றும் நேரம் போன்ற வளங்கள் வீணாகாது. அடுத்ததாக படைப்பு இனிமையான புள்ளி பற்றிய அத்தியாயம். படைப்பாற்றல் என்பது எளிதில் கிடைப்பதில்லை. நீங்கள் விரும்பியதை வாங்கும் மளிகை ஷாப்பிங் போன்றது அல்ல. படைப்பாற்றல் செயல்முறைக்கு நேரம் எடுக்கும். ஒரு கதையைச் சொல்ல, பாட, எழுத அல்லது ஓவியம் வரைய உங்கள் மனநிலை சரியாக இருக்க வேண்டும். படைப்பு முறைக்குள் நுழைய டேவிட் 2 வகையான சிந்தனைகளை பயன்படுத்துகிறார்: விரியும் சிந்தனை மற்றும் குவியும் சிந்தனை. விரியும் சிந்தனை என்பது உங்கள் எண்ணங்கள் சிதறி கிடக்கும்போது நீங்கள் பல விஷயங்களுக்கு கவனம் செலுத்துவதாகும். இந்த சிதறிய எண்ணங்களை நீங்கள் இணைக்கும்போது அது குவியும் சிந்தனை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, ஏதாவது எழுத உங்களுக்கு பல விருப்பங்கள் உள்ளன. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் அதை முறைப்படி சொல்ல விரும்புகிறீர்களா அல்லது ஒரு நண்பருடன் பேசுவது போல சொல்ல விரும்புகிறீர்களா? நீங்கள் அந்த பொருளுக்கு பெயரிட விரும்புகிறீர்களா அல்லது அனாமதேயமாக வைத்திருக்க விரும்புகிறீர்களா? விரியும் சிந்தனை என்பது இந்த சிதறிய யோசனைகளை பற்றியது. அதே சமயம் குவியும் சிந்தனை என்பது உங்கள் முதல் காதலை பற்றி ஒரு நட்புரீதியான தொனியில் உங்கள் அடையாளத்தை வெளியிடாமல் எழுதுவது போன்ற ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதாகும். நல்ல படைப்பு யோசனைகளை உருவாக்க உங்களுக்கு விரியும் மற்றும் குவியும் சிந்தனை இரண்டும் தேவை. உங்கள் படைப்பு புள்ளியை கண்டறியலாம். நீங்கள் சிறந்த படைப்பு வேலையை செய்யும் நேரமும் இடமும் அதுதான். படைப்பு வேலையை ஒரு வழிகாட்டி புத்தகம் மூலம் செய்ய முடியாது, ஏனெனில் அதற்கு எந்த தர்க்கமும் அல்லது கணித சூத்திரமும் இல்லை. படைப்பு வேலை என்பது ஒரு தனித்துவமான சிந்தனை செயல்முறையாகும். அதை நரம்பியல் விஞ்ஞானிகள் பெரும்பாலும் நுண்ணறிவு என்று அழைக்கிறார்கள். நுண்ணறிவு என்பது ஒரு திடீர் உணர்தல் அல்லது கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றம். நாம் அதை ஒரு யுரேகா தருணம் என்றும் அழைக்கலாம். அப்போது நீங்கள் திடீரென்று சரியான யோசனையை கண்டறிவீர்கள். உங்கள் கதைக்கு ஒரு சிறந்த திட்டம் அல்லது சரியான சதி திடீரென்று உங்களுக்கு எப்போதாவது வந்திருக்கிறதா? அது ஒரு யுரேகா தருணம். என்ன செய்வது என்று உங்களால் யோசிக்க முடியவில்லை என்றால், திடீரென்று உங்களுக்கு பிடித்த கார்ட்டூன் கதாபாத்திரத்தை பற்றி ஏதாவது நினைவில் வருவது ஒரு யுரேகா தருணம். உங்கள் சிறப்பு நேரத்தில் உங்கள் படைப்பு புள்ளியை கண்டறிவது எளிதாகிறது. நினைவில் கொள்ளுங்கள், இது மன மேலாண்மை பற்றியது, நேர மேலாண்மை அல்ல. உங்கள் ஆற்றல் ஒவ்வொரு நாளும் அல்லது நாள் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்காது. உங்கள் வேலை உங்கள் ஆற்றலில் பெரும் பகுதியை பயன்படுத்துவது போலவே, நண்பர்களுடன் பழகுவது அல்லது ஓவியம் வரைவது போன்றவையும் ஆற்றலை பயன்படுத்துகின்றன. அதனால்தான் உங்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கும் நேரத்தை கண்டறிய வேண்டும். உங்கள் உடல் கடிகாரம் அல்லது தூக்க சுழற்சியுடன் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். உங்கள் அமைப்பை ஒரு மேல்நோக்கிய கோடாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு விழித்திருக்கிறீர்களோ அவ்வளவு விழிப்புடன் இருப்பீர்கள். ஆனால் விழிப்புணர்வையும் உங்கள் தூக்க கடன் தடுக்கிறது. நீங்கள் ஒரு இரவில் நன்றாக தூங்கவில்லை என்றால் உங்கள் தூக்க கடன் அதிகரிக்கிறது. தூக்க கடனை ஒரு கீழ்நோக்கிய கோடாக நினைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் அது உங்கள் ஆற்றலை குறைக்கிறது. உங்கள் அமைப்பு மற்றும் தூக்க கடனின் கோடு தோராயமாக மதியம் நள்ளிரவு 2:30 மணியளவில் சந்திக்கிறது. அதனால்தான் நீங்கள் அப்போது சோர்வாகவும் மந்தமாகவும் உணர்கிறீர்கள். உங்கள் உடல் கடிகாரத்தை புரிந்துகொள்வது வேலையில் சிறப்பாக கவனம் செலுத்த உதவுகிறது. பலர் காலையில் அதிக கவனம் செலுத்துவதாக உணர்கிறார்கள். உதாரணமாக, சிறந்த வயலின் கலைஞர்கள் காலையில் தங்கள் முதல் 2 அல்லது 4 மணி நேரம் தீவிரமாக பயிற்சி செய்கிறார்கள். புகழ்பெற்ற எழுத்தாளர் வர்ஜீனியா வூல்ஃப் மற்றும் உளவியலாளர் பி.எஃப். ஸ்கின்னர் இருவரும் இதையே செய்தனர், ஏனெனில் காலைதான் மக்கள் அதிக விழிப்புடனும் சுறுசுறுப்புடனும் இருக்கும் நேரம். உங்கள் படைப்பு புள்ளியை கண்டறிய டேவிட் முதல் மணிநேர விதியையும் பரிந்துரைக்கிறார். இது அவருக்கு ஒழுக்கத்துடன் இருக்க உதவுகிறது. உங்கள் நாளின் முதல் மணிநேரத்தை உங்கள் திட்டத்திற்காக செலவிடும்போது அது முதல் மணிநேர விதி. மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் திட்டம் உங்கள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். இதைச் செய்வது திட்டத்தை விரைவாக முடிக்க உதவுகிறது மற்றும் சோம்பல் வாய்ப்புகளை குறைக்கிறது. இது உங்கள் முக்கியமான வேலையில் குறுக்கீடுகளை தடுக்கிறது. இது உண்மையிலேயே சாத்தியமா என்று நீங்கள் நினைக்கலாம். பதில் ஆம், முற்றிலும் சாத்தியம். உங்கள் நாளை உங்கள் மிக முக்கியமான வேலையுடன் தொடங்குங்கள். நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது. அவ்வாறு செய்வது சோம்பலாகவோ அல்லது கவனம் சிதறவோ உள்ள உங்கள் வாய்ப்புகளை குறைக்கிறது.
இந்த சக்தி வாய்ந்த கற்றலுக்குப் பிறகு அடுத்த அத்தியாயத்திற்குச் செல்வோம். படைப்பாற்றலின் 4 நிலைகள். நீங்கள் எழுதவோ அல்லது ஓவியம் வரையவோ இல்லை என்றாலும் நீங்கள் இன்னும் படைப்பு வேலையை செய்யலாம். படைப்பாற்றல் செயல்முறை எழுதுவது அல்லது ஓவியம் வரைவது மட்டுமல்ல. சமூக உளவியலாளர் கிரஹாம் பவுலர் இந்த 4 நிலைகளை படைப்பாற்றலின் 4 நிலைகள் என்று அழைக்கிறார். முதல் நிலை தயாரிப்பு. இது உங்கள் திட்டம் தொடர்பான எல்லாவற்றையும் பற்றி நீங்கள் சிந்திக்கும்போது, உங்கள் கதையில் உள்ள கதாபாத்திரங்கள் அல்லது உங்கள் பாடல் எவ்வளவு நீளமாக இருக்கும் என்பது போன்றவை. இது மூளைச்சலவை மற்றும் தகவல்களை சேகரிப்பது. இந்த நிலையில் உங்கள் திட்டம் பற்றி உங்களுக்கு அதிக தகவல்கள் இருப்பதால் நீங்கள் ஒரு நடமாடும் கலைக்களஞ்சியம் போல ஆகிவிடுவீர்கள். டேவிட்டும் தனது புத்தகத்தில் இந்த வழியில் தான் வேலை செய்யத் தொடங்கினார். சில சமயங்களில் அவர் தனது வாழ்க்கை அறையில் உட்கார்ந்து பல ஆதாரங்களை சரிபார்ப்பார். புத்தகங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகள் அவரைச் சுற்றி சிதறி கிடந்தன. சாத்தியமான தலைப்புகள் மற்றும் அத்தியாயங்களை எழுத அவரிடம் ஒரு ஒயிட் போர்டும் இருந்தது. டேவிட் செய்த ஆராய்ச்சி வீணான நேரம் அல்ல. அது அவரை அடுத்த படைப்பு நிலைக்குச் செல்ல உதவியது. இரண்டாவது நிலை உள்முதிர்ச்சி. இது உங்கள் திட்டத்தில் நீங்கள் தீவிரமாக வேலை செய்யாதபோது ஏற்படும் நிலை. நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்யலாம் அல்லது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடலாம். சில சமயங்களில் நமக்கு இடைவேளைகள் தேவை. வேலையை விரைவாக முடிக்க உங்களை வற்புறுத்துவது எப்போதும் வேலை செய்யாது. அது உங்களை விரக்தியடையச் செய்து கோபப்படுத்தலாம். அத்தகைய விரக்தி உங்கள் படைப்பு புள்ளியை கண்டறிவதை கடினமாக்குகிறது மற்றும் மூன்றாவது நிலைக்குச் செல்வதை தடுக்கிறது. மூன்றாவது நிலை ஒளிர்தல். இதுதான் யுரேகா அல்லது ஆஹா தருணம். இந்த நிலை திடீரென்றும் கணிக்க முடியாததாகவும் நடப்பதால் இதை உங்களால் முழுமையாக விளக்க முடியாது. போதுமான தயாரிப்பு இல்லாமல் நீங்கள் இந்த நிலையை அடைய முடியாது. நீங்கள் முதல் நிலையில் நிறைய நேரம் செலவிட வேண்டும். முதல் நிலை மூன்றாவது நிலையை அடைய உங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை அறிந்து கொள்வோம். உதாரணமாக, பீட்டில்ஸ் குழுவின் பால் மெக்கார்ட்னி புகழ்பெற்ற "எஸ்டர்டே" பாடலை எழுதினார். அவர் மெலடியை கனவு கண்டார், விழித்தவுடன் அதை தனது பியானோவில் வாசித்தார். அது இதுவரை சிறந்த பாடல்களில் ஒன்றாக மாறியது. ஆனால் அது எளிதானது அல்ல. "எஸ்டர்டே" எழுதுவதற்கு முன்பு பால் பல ஆண்டுகளாக பாடல்களை எழுதி மற்றும் உருவாக்கி வந்தார். அவர் "எஸ்டர்டே" எழுதியதால் அவரது வேலை அங்கு நின்றுவிடவில்லை. நான்காவது நிலையான சரிபார்த்தலை அவர் நன்றாக முடிப்பதை உறுதி செய்தார். நான்காவது நிலை சரிபார்த்தல். இது உங்கள் யுரேகா தருண யோசனை சரியானதாகவும் குறைபாடற்றதாகவும் இருப்பதை உறுதி செய்ய அதை சரிபார்க்கும் போது நிகழ்கிறது. ஏதேனும் விடுபட்டுள்ளதா என்பதை அறிய நீங்கள் 2 முறை சரிபார்க்கிறீர்கள். பால் தனது பாடல் அசல் தானா என்று 100 விழுக்காடு உறுதியாக இல்லை. அவர் அந்த மெலடியை இதற்கு முன்பு கேட்டிருக்கலாம் என்று நினைத்தார். அப்போது அசல் தன்மையை சரிபார்க்க எந்த கருவிகளோ அல்லது மென்பொருட்களோ இல்லை. எனவே மெலடி தன்னுடையதுதான் என்பதை உறுதி செய்ய பால் 1.5 ஆண்டுகள் செலவிட்டார். இந்த நேரத்தில் அவர் பாடல் வரிகள், மெலடி மற்றும் இசை அமைப்பை மேம்படுத்தினார். படைப்பாற்றலின் ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் நேரம் செலவிடவில்லை என்றால் உங்களால் ஒருபோதும் ஒரு தலைசிறந்த படைப்பை உருவாக்க முடியாது. இந்த செயல்முறையின் அனைத்து நிலைகளையும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அடுத்த அத்தியாயம், படைப்பு வேலைக்கான 7 மனநிலைகள். டேவிட் கண்டிப்பான விதிகள் எதுவும் வைத்திருக்கவில்லை, ஆனால் எழுதுவதற்கான மனநிலையை பெற அவருக்கு சில இடங்களும் வேலைகளும் உதவின. அவர் ஜான் ஹேடாக் மையத்தின் 19வது மாடிக்குச் சென்று தனது சிறிய நோட்புக்கில் எழுதுவார். முதலில் அவரது எண்ணங்கள் சிதறி கிடந்தன, ஆனால் எழுதிய பிறகு தனது புத்தகத்தில் வேறு என்ன சேர்க்கலாம் என்பதை அவரால் காண முடிந்தது. அந்த மையம் டேவிட்டின் எண்ணங்களை ஒழுங்கமைக்க உதவியது. டேவிட் விரும்பிய அப்சிந்த் காபி என்ற ஒரு காபி இடம் இருந்தது. அழகான காட்சியும் காபி கொட்டைகளின் வாசனையும் அதை ஒரு சிறந்த எழுத்து இடமாக மாற்றியது. டேவிட்டைப் போலவே உங்கள் மனநிலைக்கு ஏற்ப நீங்களும் வித்தியாசமாக வேலை செய்யலாம். உங்கள் மனநிலை இந்த 7 நிலைகளில் ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம். முன்னுரிமை மனநிலை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எவ்வாறு அடைய வேண்டும் என்று முடிவு செய்யும் போது இது நிகழ்கிறது. எது முக்கியம் எது முக்கியமில்லை என்பதையும் நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். ஜான் ஹேடாக் மையத்தில் டேவிட் இதைத்தான் செய்தார். ஆராய்வு மனநிலை. இது குறிப்பிட்ட கேள்விகள் மற்றும் பதில்களுடன் ஆராய்ச்சி செய்வது அல்ல. இந்த நிலையில் உங்கள் ஆர்வத்தை நீங்கள் திறந்துவிடுகிறீர்கள், அதை பற்றி குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம். உதாரணமாக, நீங்கள் ஓவியம் வரைய விரும்பினால் ஓவியத்தின் வரலாறு குறித்த முழு ஆவணப்படத்தையும் பார்த்து முடிப்பீர்கள். உங்கள் ஆர்வத்தை சுதந்திரமாக அலைய விடுகிறீர்கள். ஆராய்ச்சி மனநிலை. இந்த நிலையில் நீங்கள் குறிப்பிட்ட கேள்விகள் மற்றும் பதில்களை தேடுகிறீர்கள். டேவிட் பெரும்பாலும் இந்த நிலையில்தான் இருப்பார். ஒரு அத்தியாயத்தை எவ்வாறு எழுதுவது அல்லது தனது புத்தகத்திற்கான விவரங்களை சரிபார்ப்பது குறித்து ஆராய்ச்சி செய்வார்.
பொது மனநிலை முந்தைய நிலைகளில் சேகரித்த யோசனைகளை இணைத்து உங்கள் முதல் வரைவை எழுதுவது போன்ற வேலைகளை நீங்கள் உண்மையில் செய்யும்போது இதுதான் நிலை. மெருகூட்டும் மனநிலை இது நீங்கள் முன்பு உருவாக்கியதை திருத்துவது மற்றும் செம்மைப்படுத்துவது. உங்கள் வாக்கியங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா அல்லது உங்கள் ஓவியத்திற்கு அதிக ஆழம் அல்லது மெல்லிய வண்ணங்கள் தேவையா என்று சரிபார்ப்பது போன்றவை. நிர்வாக மனநிலை நீங்கள் எப்போதும் படைப்பு வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது, ஏனெனில் உங்களுக்கு பொறுப்புகள் உள்ளன, பில்களை செலுத்துவது அல்லது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது போன்றவை. வாழ்க்கையின் பிற பகுதிகளை நிர்வகிக்க இந்த நிலை அவசியம். புத்துணர்ச்சி மனநிலை இது நீங்கள் ஓய்வெடுத்து புத்துணர்ச்சி பெறும் நிலை. ஒரு நாள் விடுமுறை எடுங்கள் அல்லது விடுமுறைக்கு செல்லுங்கள். டேவிட் தனது புத்தகத்தை எழுதும்போது மன அழுத்தமாக உணர்ந்தால் அவர் மசாஜ் செய்வார் அல்லது வேடிக்கையான வீடியோக்கள் அல்லது திரைப்படங்களை பார்த்து ஓய்வெடுப்பார். உங்களை அமைதிப்படுத்தவும் உங்கள் மனதை ஓய்வெடுக்கவும் வழிகளை கண்டறியுங்கள். டேவிட் ஒரு விசித்திரமான வழக்கத்தை கொண்டிருந்தார். நள்ளிரவு முதல் அதிகாலை 4 மணி வரை அவர் தனது புத்தகத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினார். அதிகாலை 4 மணிக்கு அவர் விளக்கை மற்றும் கணினியை அணைத்துவிட்டு மதியம் வரை தூங்குவார். பின்னர் மதியத்திற்கு பிறகு அவர் ஒரு காபி கடைக்கு சென்று அது மூடப்படும் வரை அங்கேயே வேலை செய்வார். இது டேவிட்டின் படைப்பு சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. இது நீங்கள் ஓய்வெடுக்கும் போது உங்கள் வேலையை முன்னேற்றும் ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. படைப்பு சுழற்சியில் படைப்பாற்றலின் 4 நிலைகள் உள்ளன: தயாரிப்பு, உள்முதிர்ச்சி, ஒளிர்தல், சரிபார்த்தல். இது நேர அடிப்படையிலானதாக இருக்க வேண்டியதில்லை, இது வாரங்கள், மாதங்கள் அல்லது பருவங்கள் கூட நீடிக்கலாம். படைப்பு சுழற்சியின் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். பேட் இரவில் தயாரிப்பு செய்ய விரும்புகிறார், ஏனெனில் அமைதி கவனம் செலுத்த உதவுகிறது. அவர் தனது பாடலுக்கான தகவல்களை சேகரிக்கிறார். இரண்டாவது நிலையான உள்முதிர்ச்சியில் அவர் தூங்கும்போது அவர் தனது படைப்பு வேலையைப் பற்றி தீவிரமாக சிந்திப்பதில்லை. அவரது ஆழ்மனம் அவருக்கு மூன்றாவது நிலையான ஒளிர்தலை அடைய உதவுகிறது, அங்கு அவருக்கு ஒரு ஆஹா தருணம் கிடைக்கிறது. சரியான வார்த்தைகளை கண்டுபிடித்து உடனடியாக அவற்றை ஒரு திசுத்தாளில் எழுதுகிறார். அவர் மதிய உணவு நேரத்தை முழுவதுமாக பாடலை மேம்படுத்த சில வார்த்தைகளை மாற்றி சிறந்த கருவிகளை தேர்ந்தெடுத்து செலவிடுகிறார். உங்கள் மனதை நிர்வகிக்க பல விருப்பங்கள் உள்ளன. உங்களுக்கு எது மிகவும் பொருத்தமானது என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். அடுத்த அத்தியாயம் படைப்பு அமைப்புகள். டேவிட் ஒரு பெரிய சிக்கலில் இருந்தார். அவர் தனது போட்காஸ்டிற்காக டாக்டர் ராக்கை பேட்டி காண வேண்டும். டாக்டர் ராக் டேவிட்க்கு ஒரு உத்வேகமாக இருந்தார். டாக்டர் ராக் யோர் பிரெயின் அட் வொர்க் என்ற புத்தகத்தை எழுதினார், இது படைப்பு வேலைகளில் மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்துகொள்ள டேவிட்க்கு உதவியது. டேவிட் டாக்டர் ராக்கை தனது இலட்சியமாக கருதினார். ஆனால் டேவிட் டாக்டர் ராக்குடன் பேச வேண்டிய நாளில் பல சிரமங்கள் நடந்தன. முதலில் டேவிட் வாடகைக்கு எடுத்த அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டுமான இரைச்சல் இருந்தது. இந்த இரைச்சல் பதிவு செய்வதற்கு மோசமாக இருந்தது. இரண்டாவதாக, டேவிட் சமீபத்தில் பனாமா நகரத்திற்கு வந்திருந்தார், ஆனால் தனது அண்டைப்பகுதியை அவருக்கு நன்றாக தெரியாது, எனவே நேர்காணலுக்கு அமைதியான இடத்தை கண்டுபிடிக்க அவருக்கு தெரியவில்லை. மூன்றாவதாக, டாக்டர் ராக் போன்ற பிஸியான நபர்களுக்கு எப்போதும் இறுக்கமான அட்டவணைகள் இருப்பதால் நேர்காணலை மீண்டும் திட்டமிடுவது சாத்தியமற்றது என்று டேவிட்க்கு தெரியும். இந்த போட்காஸ்ட் வாழ்க்கையில் ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பு, டேவிட் ரத்து செய்ய வேண்டியிருக்கும் என தோன்றியது. ஆனால் டேவிட்டின் படைப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டது. அவர் டாக்டர் ராக்கிற்கு ஒரு மின்னஞ்சல் எழுதினார். எப்படியோ அவர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகளை கண்டார். இறுதியில் டேவிட் டாக்டர் ராக்குடன் வெற்றிகரமாக பதிவை செய்தார். படைப்பு அமைப்பு என்பது உங்கள் மன ஆற்றலை கருத்தில் கொண்டு எந்தெந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை அறிய உதவும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை ஆகும். படைப்பு அமைப்பை உங்கள் படைப்பு சுழற்சி மற்றும் படைப்பு நிலைகளை உள்ளடக்கிய ஒரு பெட்டி போல நினைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு குறைந்தபட்ச படைப்பு அளவுகள் தேவை. உங்கள் படைப்பு வேலையை முன்னேற்ற நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறிய விஷயம். நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால் உங்கள் குறைந்தபட்ச படைப்பு அளவு உங்கள் புத்தகத்தின் ஒரு பத்தியை எழுதுவது ஆகும். குறைந்தபட்ச படைப்பு அளவுகள் மற்ற முன்னுரிமைகளில் கவனம் செலுத்த உங்களுக்கு உதவுகிறது. திறந்த சுழற்சிகள் படைப்பு வேலைக்கும் நல்லது. ஒரு உதாரணத்துடன் புரிந்துகொள்வோம். நீங்கள் உங்கள் பூனைக்கு உணவளிக்கும் போது உணவு தீர்ந்து விடுவதை கவனிக்கிறீர்கள். பல்பொருள் அங்காடியில் பூனை உணவு வாங்க வேண்டும் என்று மனதளவில் குறித்துக் கொள்கிறீர்கள். இது ஒரு திறந்த சுழற்சி, ஏனெனில் நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்யும்போது கூட இந்த வேலை உங்கள் மனதில் இருக்கும். நீங்கள் பூனை உணவை வாங்கும்போது மட்டுமே இது முடிவடையும். இது எதிர்மறையாக தோன்றினாலும் திறந்த சுழற்சிகள் உண்மையில் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் திட்டங்களை முன்னோக்கி நகர்த்த உதவுகின்றன. நமது உதாரணத்துக்கு திரும்புவோம். உங்கள் புத்தகத்திற்காக ஒரு பத்தியை எழுதும்போது உங்கள் மனம் ஒரு சுழற்சியை உருவாக்குகிறது.
உங்களால் நாள் முழுவதும் எழுதுவதில் வேலை செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் முன்னேறும்போது குற்ற உணர்வு இருக்காது. நீங்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள், உத்வேகத்தை இழக்க மாட்டீர்கள். படைப்பு அமைப்பை பற்றிய சிறந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் பல திறந்த சுழற்சிகளை வைத்திருக்க முடியும். ஒரு சுழற்சி உங்கள் கதையின் சதித்திட்டத்திற்கானது, மற்றொன்று ஒரு கதாபாத்திரத்தின் பின்னணியை பற்றியதாக இருக்கலாம். படைப்பு அமைப்பு நீங்கள் சாக்குப்போக்கு சொல்வதையும் தடுக்கிறது. குறைந்தபட்ச படைப்பு அளவுகளுக்கு சில நிமிடங்கள் மட்டுமே தேவைப்படுவதால் உங்களுக்கு நேரம் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியாது. கடைசியாக, முடிவுரை. இதுவரை நாம் இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டோம். முதலில், மன மேலாண்மை என்றால் என்ன? அது உங்கள் வேலையை செய்ய சரியான மனநிலையை உருவாக்குவதாகும். இப்போது நான் எந்த வேலையை செய்ய மனநிலையில் இருக்கிறேன், அந்த மனநிலைக்கு எது பொருந்தும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்வது. இரண்டாவது, உங்கள் படைப்பு இனிமையான புள்ளியை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்வது. விரியும் மற்றும் குவியும் சிந்தனையை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். இந்த இரண்டு முறைகளாலும் நீங்கள் யூரேகா தருணங்களை உருவாக்கலாம், அவை வெற்றி திடீரென்று வருவது போல் உணரும். உங்கள் படைப்பு இனிமையான புள்ளியை கண்டறிய உங்கள் மிகவும் உற்பத்தித்திறன் மிக்க நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள். பெரும்பாலான மக்கள் காலையில் வேலை செய்ய விரும்புகிறார்கள், ஏனெனில் அப்போது கவனச்சிதறல்கள் குறைவாக இருக்கும். மூன்றாவது, படைப்பாற்றலின் 4 நிலைகள்: தயாரிப்பு, உள்முதிர்ச்சி, ஒளிர்தல், சரிபார்த்தல். நான்காவது, 4 நிலைகளை முடிக்க உங்களுக்கு உதவும் 7 மனநிலைகள்: முன்னுரிமை, ஆராய்வு, ஆராய்ச்சி, பொது, மெருகூட்டுதல், நிர்வாகம் மற்றும் புத்துணர்ச்சி. ஐந்தாவது, படைப்பு சுழற்சி, வேலை மற்றும் ஓய்வுக்கான ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. ஒரு வாரம், ஒரு மாதம் அல்லது ஒரு சீசன் என எந்த நேரக்கட்டமைப்பு உங்களுக்கு சிறந்தது என்பதை இது தீர்மானிக்கிறது. ஆறாவது, 4 நிலைகள் மற்றும் படைப்பு சுழற்சியை மேற்பார்வையிடும் படைப்பு அமைப்பு. உங்கள் மன ஆற்றலை கருத்தில் கொண்டு எந்தெந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை திட்டமிட உதவும் ஒரு தொடர்ச்சியான செயலி இது. இன்றைய உலகம் ஒரு புயல் போல அவசரப்படுகிறது. எல்லோரும் முடிந்தவரை வேகமாக, முடிந்தவரை அதிகமாக செய்ய பிஸியாக இருக்கிறார்கள். ஆனால் விஷயங்களை மெதுவாகச் செய்வதில் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி உள்ளது. இந்த செயல்முறையை ரசித்து அவசரப்படாதீர்கள். காத்திருப்பவர்களுக்கு சிறந்த விஷயங்கள் கிடைக்கும் என்ற பழமொழி சொல்வது போல, நமது வேதங்களும் வெற்றி பொறுமையில் உள்ளது என்று கூறுகின்றன. கவனச்சிதறல் நிறைந்த இந்த வாசலில் உங்கள் படைப்பாற்றலை அதிகரிக்க கவனம் செலுத்துங்கள். இங்கு நீங்கள் பெற்ற கருவிகள் மற்றும் கற்றல்கள் விலைமதிப்பற்றவை, அவற்றை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தலாம்.